ஹலோ வாங்க. இப்போ நம்ம வேலூர்லேருந்து திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் பெரிய ஐயன்பாளையம் ஊரில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு தாங்க போகிறோம். இது பெருமாள் கோயிலுன்னா ஊமைக்கு வாய் தந்த உத்தமராய பெருமாள் கோயிலுங்க. இது பெரியபாளையம் என்ற ஊரில் இருக்குது. வேலூர்லேருந்து இந்த கோயில் ஒரு 30 கிலோமீட்ரு. இதை பாருங்கள், ஆர்ச் வருதுங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த ஆர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சி தான் போகணும். பக்கத்துலேயே போர்டு கூட வச்சுருக்காங்க. இதை பாருங்கள், ஊமைக்கு வாய் தந்த உத்தமராய பெருமாள் கோயில் பெரிய ஐயன்பாளையம் அப்படின்னு போர்டும் வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே நுழைஞ்சி தாங்க போகணும். அது ஒரு சின்ன மலைங்க. மலை மேலே தான் ரூட்டு போட்டிருக்காங்க. வழி ஏறி போகிறதுக்கு நல்லாவே இருக்குது. வண்டியில், காரில், ஆட்டோவில் எல்லாம் கூட போகலாம். பஸ்ஸு கூட டைமிங்க்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா வெளியே ஊர்லேருந்தெல்லாம் நிறைய பேர் வராங்க. பெங்களூரு, சென்னை, இந்த மாதிரி இந்திக்காரங்கெல்லாம் கூட நிறைய பேர் வராங்கங்க. இந்த கோயில் என்ன விசேஷம்னா, இது கோயில் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இந்த கோயிலுக்கு எதுக்கு வராங்கன்னா, நிறைய பேர் குழந்தைங்களுக்காக இது என்ட்ரன்ஸுங்க. குழந்தைங்க வாய் பேசாத குழந்தைங்கள பேச வைக்கிற பெருமாளுங்க இந்த பெருமாள். வேண்டின்னு வராங்க இந்த கோயிலுக்கு எல்லோரும். நிறைய பேர் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வராங்க. இது சின்ன மலை, ஈஸியாக ஏறிடலாங்க. ஏற்றி சுற்றி மலை மேலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது இந்த கோயில். இது பாருங்கள், கொஞ்சம் படிக்கட்டு தான், ரொம்பவே அழகாக இருக்குது. பழைய காலத்து கோயில் இது. இதை எல்லாம் குழந்தைங்க, பேசாத குழந்தைங்கள பேசுகிறதுக்காக இங்கே வேண்டின்னு வராங்க. இந்த கோயிலில் பார்த்தாக்கா பழம், பூ, தேங்காய் எல்லாமே இங்கேயே இருக்குது. வேணுன்றதை நாம் வாங்கிக்கலாம். 500லேருந்து 1000 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வேண்டின்னு வர்றவங்களுக்கு மாவிளக்கு அவங்களே கொடுத்துட்றாங்க. துளசி மாலை, இன்னும் தேவையானது எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க பூஜைக்கு. அதை வச்சு நம்ம பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தோம்னா மாவிளக்கு 2 மாவிளக்கு நம்ம கையில் கொடுத்து தம்பதி சகிதமாக வர்றவங்களுக்கு மாலை போடுறாங்க. மாலை போட்டு குழந்தைக்கும் மாலை, துளசி மாலை போட்டு மாவிளக்கு எடுத்துகிட்டு கோயிலை சுற்றி வர சொல்கிறாங்க. சுற்றி வந்ததுக்கப்புறம் குழந்தைக்கு தேன் கொடுக்குறாங்கங்க. ஒரு 3 ஸ்பூன் தேன் கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கு. அப்புறம் அப்பா அம்மா கிட்ட ஒரு பாட்டில் தேன் கொடுக்குறாங்க. டெய்லி இதை பாலில் கலந்து கொடுக்க சொல்கிறாங்க. நான்வெஜ் சாப்பிடாத சமயத்தில் தேன். அப்புறம் நிறைய பிரசாதம்லாம் டிஃபனில் போட்டு ஒரு பேக் நிறைய கொடுக்குறாங்க. அப்புறம் பிரசாதம் பெரிய தட்டில் வச்சு சாப்பிட எல்லாம் கொடுத்துட்றாங்கங்க. மற்ற வர பக்தர்களுக்கும் அபிஷேகம் ஆயினுக்குது. பெருமாள் பார்த்திங்களன்னா, இந்த பெருமாள் 2.5லேருந்து ஒரு 3 அடி வரைக்கும் இருப்பாருங்க. சின்ன பெருமாள் தான். உள்ளே அது கட்டடம் பார்த்திங்கன்னா கல்லுலேயே கட்டியிருக்காங்க. பழங்காலத்து கட்டடம். சுற்றி மொத்தமே கல் தான் இருக்குது. மேலே மட்டும் கோயில் வேலை செய்திருக்காங்கங்க. மேலே மட்டும் கோயில் வேலை செய்திருக்காங்க. சின்னதாக கோயில் ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கே வர பக்தர்களுக்கும் பிரசாதம் கொடுத்துட்றாங்க. சனிக்கிழமையில் மட்டும் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கோயில் திறந்தே இருக்குங்க. வந்து தரிசனம் பண்ணலாம். நிறைய பேர் வராங்க சனிக்கிழமை. மற்ற நாட்கள்லேருந்தும் எல்லா இடத்துலேருந்து வராங்க ஜனங்க. காலையில் ஒரு 9:30 மணிக்கு அபிஷேகம் தொடங்குது. அப்புறம் பூஜை எல்லாம் முடித்து 12:01 வரைக்கும் கோயில் திறந்துருக்குது. இங்கே அந்த நேரத்தில் வந்து சாமியை தரிசனம் பண்ணலாம். நிறைய பேர் வேண்டின்னு குழந்தைங்க வாய் பேசலைன்னா வராங்க. அப்புறம் குழந்தை இல்லாதவங்க கூட வந்து வேண்டின்னு குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் துலாபாரமெல்லாம் இந்த கோயிலில் கொடுக்குறாங்க. நிறைய பேர் வராங்க. இது பாருங்கள், கோயிலை சுற்றி ரொம்பவே அழகாக இருக்குது. இது வெளியூரில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. இங்கே சுற்றி அந்த அளவுக்கு தெரியல. சாமிக்கு பூஜை நடக்கிற நேரம் இது. பாருங்கள், சாமி அலங்காரம் பண்ணி பூஜையெல்லாம் ரொம்பவே நல்லா பண்ணுறாங்க. பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாவிளக்கெல்லாம் கொடுத்து கோயிலை சுற்றி வர சொல்கிறாங்கங்க. வேலூர்லேருந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குங்க அந்த ஐயன்பாளையம். வேலூர் காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குங்க. இந்த மாதிரி மாவிளக்கு எடுத்து சுற்றி வரணுங்க. கோயிலை ஒரே சுற்றி தான் சுற்றி வந்து ஒரு விளக்கு அங்கே சாமிக்கு வச்சுட்டு ஒரு விளக்கு நம்ம கையில் கொடுத்துட்றாங்க. துளசி மாலை வச்சு அதை நாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும். அந்த மாதிரி நிவர்த்தி பண்ணுறாங்க இங்கே. இதை பாருங்கள், நாங்கள் போன நேரத்தில் ஒரு 2 ட்வின்ஸ் குழந்தை, அதுக்கு துலாபாரம் கொடுத்தாங்க. காயின்ஸு எடைக்கு எடை காயின்ஸ் வச்சு துலாபாரம் கொடுத்தாங்க ட்வின்ஸ்க்கு.
ரொம்பவே நல்லா பண்ணுறாங்க இந்த கோயிலில். குழந்தைங்களுக்கு பார்த்திங்களானாக்கா இந்த மாதிரி துளசி மாலை போட்டு பேசாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி துளசி மாலை போட்டு கோயிலை சுற்றி வர வைக்கிறாங்க. அந்த மாதிரி வேண்டின்னு வர குழந்தைங்கள் நல்லா பேசுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்த இடத்துல. அப்புறம் கூட பேசுனதுக்கப்புறம் வராங்க, வீட்டிலேருந்தே மாவிளக்கு ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்து சாமிக்கு துளசி மாலை சாத்திட்டு மாவிளக்கு போட்டுட்டு போகிறாங்க. துலாபாரம் கொடுக்குறாங்க அப்பா அம்மா சந்தோஷமாக. நாங்களும் அந்த கோயிலுக்கு சாமி வேண்டின்னு வந்தோம், கடவுள் எல்லாருக்கும் நல்லது செய்வாருன்னு சொல்லிட்டு. நீங்களும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஃபேமிலியோடு வந்து இந்த கோயிலை விசிட் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லா இருக்குது இந்த கோயில் பார்க்குறதுக்கு. நீங்களும் கோயிலுக்கு வந்து இந்த பெருமாளோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும். இது என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்களா பாருங்கள், அருள்மிகு உத்தமராயர் ஆலயம் அப்படின்னு போட்டு வச்சுக்குதுங்க. என்ட்ரன்ஸில் அப்படி போட்டு வச்சுக்கிறாங்க. பெருமாள் அலங்காரம் பண்ணி ரொம்பவே அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு. இங்கே வந்து ஷூட் பண்ணுறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் பர்மிஷன் இல்லை. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கோம். உங்களுக்கும் ஏதாவது வேண்டுதல் இருந்ததுன்னா வந்து பெருமாளோட அருள் கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். நான் சப்ஸ்கிரைப் பண்ணுன்ட்டுன்னு சொல்கிறதில்ல எல்லாருக்கும். அப்போ கூட நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸு. இனி பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்ஸுங்க. அவ்வளோதான். நல்ல விதமாக தரிசனம் முடிஞ்சுது. சாமி நல்ல விதமாக பார்த்தோம். சுற்றி மலைங்க, சுற்றி மலை. சென்டரில் இந்த கோயில் இருக்குது சின்னதாக அழகாக. சுற்றி மொத்தமே மலை இருக்குது. சீக்கிரமே இறங்கி வந்துடலாம். ஏறுறதும் கஷ்டம் தெரியல, அந்த அளவுக்கு சீக்கிரமாக ஏறி ரீச் ஆகிடலாம். அந்த மாதிரி இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குது இந்த கோயில் பார்க்குறதுக்கு. நீங்களும் ஒரு டைம் ஃபேமிலியோடு வந்து விசிட் பண்ணுங்கள். இங்கே இருக்கிறவங்களுக்கே ரொம்ப பேருக்கு தெரியாதுங்க. ஆனால் தூரத்துலேருந்து பெங்களூர், சென்னை, இன்னும் வெளியூர்லேருந்தெல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. பார்க்கும்போது தான் தெரியுது நமக்கு. நீங்களும் ஒரு டைம் வந்து பாருங்கள். அந்த கோயிலுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் ஒரு டைம் வந்து பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.